ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, லஞ்சு தான். இன்றைக்கி லஞ்சு நம்ம என்ன செஞ்சோன்னு பார்க்க போகிறோம். சரின்னு சாப்பாடை வச்சுட்டு சைடில் தயிர் சாதம் பண்ணி உருளைக்கிழங்கு பண்ணிவிட்டு அதோட ஒரு வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ணலான்னு ஒரு பிளானு. அது மோர் குழம்பு வச்சதே இல்லை, ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். மோடை ஆட் பண்ணிவிட்டேன் எப்போதும் போல் பண்ணி. சரி வாங்க என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? இதை பார்த்திங்கன்னா, நான் சாப்பாடு வச்சுட்டு உருளைக்கிழங்கு தோல்லாம் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கை கட் பண்ணும்போது நான் பெருசாக கட் பண்ணோம்னா அது பூரி உருளைக்கிழங்கு சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம் போட்டு அரிஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கெல்லாம் கொட்டி நல்லா கிண்டி விட்டேன். சில பேர் கடுகு உளுந்தம்பருப்பு போடுவாங்க. நான் வந்து சீரகம் போட்டுக்கிட்டேன். சீரகம் வந்து அது செரிமானத்துக்கு நல்லா இருக்குமேனு எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போட்டேன். நான் கடுகு உளுந்தம்பருப்பு இதில் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ அதனால் கொஞ்சம் சீரகத்தோடு கொஞ்சம் உருளைக்கிழங்கோட உப்பும் போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அவ்வளோதான். வேணும்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அது அவங்கவுங்களோட விருப்பம். சில பேர் சேர்த்துப்பாங்க, சில பேர் சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ நல்லா பண்ணியாச்சு. கடகடன்னு நான் பண்ணிட்டேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் நான் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் கொஞ்சம் வெண்டைக்காய் குழம்பும் வச்சுட்டேன். இதை நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம். சரி வாங்க அதே கடாயில் கொஞ்சம் தயிர் சாதமும் பண்ணிக்கலாம். கடாயை வேறு ஒரு அடுப்பில் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றினேன். இதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டேன். அதுக்கப்புறம் சாதத்தை அள்ளி போட்டு நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த தேவையான சாதம். தயிர் சாதத்துக்கு எப்போதும் சாதம் குழஞ்சிருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் குழைவாக ஆக்கிக்கிட்டேன். நல்லா கையில் பிசைச்ச மாதிரி அந்த கரண்டிலே இப்படி இப்படி மசிச்சு விட்டுக்கிட்டேன். அது குழஞ்ச மாதிரி இருக்கும்ல, அதனால். அப்புறம் கொஞ்சம் தயிர் ஊற்றி கிண்டிக்கிட்டேன். அவ்வளோதான், தயிர் சாதம் ரெடி. கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். பட்டர் போட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பட்டரும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டேன். அவ்வளோதான், தயிர் சாதம் வித்து உருளைக்கிழங்கு. தயிர் சாதத்தோடு உருளைக்கிழங்கு ரெடி ஆச்சு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் அந்த குழம்பு சொன்னேன்ல, வெண்டைக்காவை முதல்ல வணக்கி வச்சுக்கிட்டேன். வணக்கி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பட்டை, சோம்பு, கிராம்பு அதெல்லாம் போட்டு வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், பட்டை, சோம்பு, கிராம்புலாம் இருக்குது பார்த்திங்களா? அதனால் அதெல்லாம் போட்டு வச்சு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டேன். வெண்டைக்காய் வந்து அதுக்கு முன்னாடியே சின்ன சின்னதாக அரிஞ்சு அந்த வளவளப்பு இருக்குள்ள, அந்த வளவளப்புலாம் போகிற அளவுக்கு நான் கிண்டி வச்சிட்டேன் ரெடியாக. ஸோ அதனால் ஈஸியாக இருந்துச்சு. முன்னாடியே நான் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியை அரிஞ்சு போட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா வணக்கணும் எண்ணெயில். அதுக்கப்புறம் வணக்கினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வணங்கினதுக்கப்புறம் நான் ஏற்கனவே வணக்கி வச்சேன்ல வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காவை போட்டேன். வெண்டைக்காவை போட்டதுக்கப்புறம் அது எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. வெண்டைக்காவில் கொஞ்சம் எண்ணெயும் உப்பையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டோம்னா வச்சுக்கோங்க, சாதத்தை விட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் எப்போதும் போல் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டேன். அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன். நல்லா கிண்டி விட்டு ஏற்கனவே நான் தயிர் சொன்னேன்ல, தயிர் வாங்கி வச்சுருந்தேன்ல, தயிரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். அதை வந்து அப்படியே போட்டுட்டேன். அந்த வெண்டைக்காய் பொரியல் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன்ல, அதில் தயிரை கொஞ்சம் கலந்துட்டேன். தயிரை கலந்து மிக்ஸ் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். தயிரை வந்து நீங்கள் கெட்டியாகவே ஊற்ற வேணாம், தண்ணி ஊற்றி அதை கரைச்சி விட்டு லிக்விட் ஆனதுக்கப்புறம் இந்த குழம்புல ஊற்றுங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் இருந்தது, தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றினேன். இது என்ன வகை குழம்புனே தெரில, நானாகவே ஒரு டிஷ்ஷு தயார் பண்ணேன். அது கடைசியில் பார்த்தா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு சாப்பிட்ட போது.
கொஞ்சம் தேங்காய் பால் அரைச்சி விட்டு கிண்டி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை அள்ளி போட்டுக்கிட்டேன். சின்னதாக கருவேப்பிலை போட்டு மூடி வச்சு இறக்கி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மதியம் கொஞ்சம் இந்த வெண்டைக்காய் குழம்போட அப்புறம் கொஞ்சம் தயிர் சாதம், கொஞ்சம் வெண்டைக்காய் குழம்பு சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெண்டைக்காய்